சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில அல்லாஹுடைய ஒரு 7 சிறப்பு இஸ்முகளை பத்தி பார்க்க போறோம். இந்த இஸ்முகள் ரொம்பவே பவர்ஃபுல்லான இஸ்முகள். இதை ஓதுவதனால நம்மளுடைய நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய தேவைகளை கூட மிக விரைவில் நிறைவேற்றி கொடுக்கும். நீங்க அழுது அழுது துவா செய்திருக்கலாம், நிறைய நாட்கள் காத்திருக்கலாம், நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிருக்கலாம், அப்ப கூட நிறைவேறாமல் இருக்கும். இதை நியத் வைத்து ஓதி பாருங்கள், உங்களுடைய தேவை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அவ்வளோ சிறப்புக்குரிய இஸ்முகள் இதெல்லாம். இப்ப நம்ம அந்த இஸ்முகளை தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளாக உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நியத் வைத்து இதை ஓத ஆரம்பித்துக் கொள்ளுங்க. முதல்ல அதுல என்ன இஸ்முனா, யா கதீமு யா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹு பூர்வீகமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு. பூர்வீகமானவன் என்ன அர்த்தம்னா, அல்லாஹு ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம். இந்த இஸ்மெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான இஸ்மு. இது நார்மலாகவே அஸ்மால் உஸ்னால கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதுல வராத சில இஸ்முகள் கூட நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த ஒவ்வொரு இஸ்மையும் நம்ம 15 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இந்த 7 இஸ்மையும் ஒரே தடவையில 15 முறை ஓதி பாருங்க. பல நாளாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய தேவைகள் கூட இனி கிடைக்க ஆரம்பிக்கும். யா கதீமு யா அல்லா, 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 யா கதீமு யா அல்லா. அடுத்து யா ஹஃபியு யா அல்லா அப்படின்னா மறைவானவனே அப்படின்னு அர்த்தம். அல்லாஹும் மறைவானவனாக இருக்கிறான், எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். இந்த இஸ்மை நீங்க 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. யா ஹஃபியு யா அல்லா, 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 யா ஹஃபியு யா அல்லா. அடுத்தது யா தாயிமு யா அல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிரந்தரமானவன் அர்த்தம். அல்லாஹு எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியவன். இதை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. யா தாயிமு யா அல்லா, 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 யா தாயிமு யா அல்லா. அடுத்தது யா ஃபர்து யா அல்லா அப்படின்னா அல்லாஹு தனித்தவன் அர்த்தம். யா ஃபர்து யா அல்லா, 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 யா ஃபர்து யா அல்லா. அடுத்தது யா வித்ரு யா அல்லா அப்படின்னா அல்லாஹ் ஒற்றையானவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இது. இதை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. யா வித்ரு யா அல்லா, யா வித்ரு யா அல்லா,
யா வித்ரு யா அல்லாஹ், 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 யா வித்ரு யா அல்லாஹ். அடுத்தது யா அஹது யா அல்லாஹ். இதற்கும் அதே அர்த்தம் தான். அல்லாஹு ஒருவன்னு தான் இதனுடைய அர்த்தம். இதை ஓதிக்கொள்ளுங்க. யா அஹது யா அல்லாஹ், 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 யா அஹது யா அல்லாஹ். கடைசியா யா ஷமது யா அல்லாஹ் அப்படின்னா தேவையற்றவன் அர்த்தம். அல்லாஹுக்கு யாருடைய தேவையும் இல்லை. இதை 15 முறை ஓதி முடிக்கணும். யா ஷமது யா அல்லாஹ், 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 யா ஷமது யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா இந்த அனைத்து இஸ்முகளையும் சேர்த்து ஒரே ஸ்கிரீன்ல சிலர் கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம ஓதன 7 இஸ்முகளும் இதுதான். நீங்க இதுக்கு நடுவுல ஒவ்வொன்றுக்கு நடுவுல அல்லாஹ் போட்டு தனித்தனியா ஓதிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி தான் அமல் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தொடர்ந்து நம்ம போடுறத பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.